இந்த ஸ்லோகத்துல சான்ஸ்கிரிட் படிக்கிறேன். கிம் கர்ம கிம் அகர்மேதி காவ்யோபி அத்திர மோஹிதா தத்தே கர்ம பிரவக்ஷாமி யக்ஞாத்வா மோக்ஷசி சுபாத். மொழிபெயர்ப்பு: அறிவுடையோரும் எது கர்மம் செயல், எது அகர்மம் செயலின்மை என்பதில் குழம்புகின்றனர். கர்மா என்பது என்ன என்பதை நான் எப்போதும் உனக்கு விளக்குகிறேன். இதை அறிவதால் எல்லா துர்திஷ்டத்திலிருந்து நீ விடுதலை பெறுவாய். அடுத்த ஸ்லோகா 417. இதுல சொல்றாரு, கர்ணோ ஹி அப்பி போதாவியம் போதாவியம் விகர்மனா அகர்மனாச்ச போதாவியம் கனா கர்மனோ கத்தி. செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிக கடினம். எனவே கர்மம் செயல் என்பது என்ன, விகர்மம் தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மம் செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணா இந்த 2 ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு 416 அதுல சொல்றாரு, கர்மா புரியறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடுமை. நம்ம நல்ல கர்மா செய்யறோமா கெட்ட கர்மா, யூஸ்வலி நம்ம என்ன சொல்றோம்னா நல்ல கர்மா இருக்கு கெட்ட கர்மா இருக்கு. ஆனா கிருஷ்ணா வந்து 3 கர்மா இங்க சொல்றாரு அந்த ஸ்லோகத்துல. வந்து கர்மா, கர்மானா நம்ம செயல்கள், நம்ம டெய்லி என்ன செய்யறோம் இதெல்லாம் கர்மா தான். செகண்ட் வந்து அக்கர்மான்னு சொல்றாரு. அக்கர்மனா ஒரு செயலே இல்லை, நோ ஆக்ஷன். இப்போ இங்கிலீஷ்ல சொல்றாங்களா, எவ்ரி ஆக்ஷன் காசஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்களா, பிசிக்ஸ், லா ஆஃப் பிசிக்ஸ். நம்ம ஒரு ஆக்ஷன் செஞ்சா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரும், கரெக்டா? இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு ரொம்ப காரமான சாப்பாடு சாப்பிட்டா அந்த ரியாக்ஷன் வந்து நான் டாய்லெட் போனேன், வயிற்று வலிக்கும், கரெக்ட்? ஸோ கிருஷ்ணா என்ன சொல்றாரு, கர்மா இருக்கு, நம்ம ஒரு செயல்கள். அப்புறம் வந்து அக்கர்மா, அக்கர்மனா இதுதான் கிருஷ்ணா கான்சியஸ். நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு கர்மாவே இருக்காது, நோ ஆக்ஷன். மூணாவது வந்து விக்கர்மான்னு சொல்றாரு. விக்கர்மானா நம்ம பாவ செயல்கள், கெட்ட செயல்கள். கிருஷ்ணா வந்து கர்மத்தை வந்து 3 பாகங்களாக பிரிக்கிறாரு, அக்கர்மா, விக்கர்மா, கர்மா. சரியா? ஸோ நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். இப்போ இந்த 3 கர்மானா என்ன, அக்கர்மானா என்ன, விக்கர்மானா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ யூஸ்வலி வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நான் வந்து நல்ல கர்மா செஞ்சா அடுத்த வாழ்க்கையில நான் சொர்க்கத்துக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சந்தோஷமா அனுபவிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணா சார், நம்ம நல்ல கர்மா செய்தாலும் அதுக்கு யூஸே இல்லை. ஏன் அப்படி? நீங்க வந்து இந்த 921 போங்க, பகவத்கீதா 921. ஆக்சுவலி முதல்ல 920 போங்க ப்ரோ, 920. சும்மா டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. ஸ்வர்க லோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோம ரசத்தை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திர லோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். வேதத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி வந்து இந்த தேவதர்களுக்கு இது யக்யா அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ், அவங்கள திருப்தி பண்ணா, இந்திராவை திருப்தி பண்ணா நம்ம வந்து சொர்க்கலோகத்துக்கு போகலாம். அங்க போய் நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும், நீண்ட கால வாழ்க்கை இருக்கும். ஆனா நீங்க அடுத்த ஸ்லோகத்துக்கு 921. இங்க கிருஷ்ணா என்ன சொல்றாரு,
तेतां भुक्त्वा स्वर्गलोकविशालं क्षीणे पुण्यं मृत्यलोकं विशन्ति एवं त्रयी धर्म अनुफलानां विगतं காம லபந்தே. சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்துவிட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத மந்திரத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். புரியுதா? நம்ம வந்து இந்த வேத மந்திரங்கள்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போய் நிறைய என்ஜாய் பண்ணலாம். ஆனா என்ன நடக்குதுன்னா திருப்பி இந்த பௌதிக உலகத்துக்கு எல்லாமே பௌதிக உலகம் தான். ஆனா திருப்பி நம்ம இந்த உலகத்துக்கு வரணும். மேபி நீங்க ஒரு 3 மில்லியன் இயர்ஸ் அங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. சோமராசம் எல்லாம் குடிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா டெம்பரரி, தற்காலிக வாழ்க்கை. ரைட்டா? ஸோ நம்ம நல்ல கர்ம செஞ்சாலும் அதுக்கு கடைசியில பயனே இல்லை. என்ன யூஸ் இருக்கு? இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒரு சிறைச்சாலையில நம்ம இருக்கோம். ஓகே, ஸோ சிறைச்சாலையில வந்து நான் வந்து ஒரு சி கிரேட் செல்ல இருக்கேன். ஸோ நான் வந்து அந்த அந்த சூப்பர்வைசர் அவர் கூட நான் நல்லா கம்யூனிகேஷன், நல்லா ஜெயிலில் நல்லா சர்வீஸ் செஞ்சுட்டு நான் வந்து ஏ கிரேட் செல்ல போகிறேன். ஒரு பெரிய செல்லு, பெரிய சிறைச்சாலை, அப்புறம் பெரிய ரூம், ஏர்கான் இருக்கு. ஆனால் அதுக்கு யூஸே இல்லை. ஏன்னா I'm still living inside the prison, right? What is the point that the real thing is I have to come out. நான் வந்து அந்த சிறைச்சாலையிலிருந்து நான் வெளியே ஆகணும். What is the point I stay in a A grade cell? But let's say hospital. நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு சீக்கா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, நான் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஸோ நான் வந்து சி கிரேட் வார்டில் இருக்கேன். அப்புறம் எனக்கு நான் வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நான் வந்து ஏ கிளாஸ் வார்டில் இருப்பேன். அது சந்தோஷமா ஏ கிளாஸ் வார்டில் இருக்கிறது? இல்லை. என் நோய் போனால் தான் எனக்கு சந்தோஷம். கரெக்டா? நம்ம நல்ல குட் கர்மா, நல்ல காரியங்கள்லாம் செஞ்சாலும் நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம எப்படி சாஸ்திரப்படி எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போய் நிறைய கோயில் இருக்கு ஹிந்துஸ்ல. கரெக்டா? கணேஷ் கோயில், சிவன் கோயில், துர்கா கோயில். ஸோ அங்கே போய் நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து வேண்டலாம். ஆனால் எங்கே போறோம்னா சொர்க்கத்துக்கு தான் போறோம். இப்போ இந்த 2 வருஷத்துல பார்த்தோன்னா 920, 921 என்ன சொல்ற கிருஷ்ணா சொல்றாரு, நம்ம அங்கே போயிட்டு நம்ம திருப்பி வரணும். இந்த பிறப்பு, இறப்பு, நோய், அப்புறம் பர்த், டெத், ஓல்ட் ஏஜ், டிசீஸ், இதுலேருந்து 4 பிரச்சனையில வெளியாக முடியாது. யாருக்கு வந்து புத்தி இருக்கோ, அறிவு ரொம்ப புத்திசாலினா இந்த 4 விஷயத்துலேருந்து எப்படி வெளியாகிறது தான் அது கேட்பாங்க. Why you want to be stuck inside the jail, or why you want to be stuck inside the hospital? You want to see how to come out of this hospital. So இதுதான் குட் கர்மா பேசிக் எக்ஸ்பிளனேஷன். இப்போ குட் கர்மானா லைக் சேரிட்டி செய்கிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்கலாம்னா, இப்போ கெட்ட காரியம், பேட் கர்மா, விக்கர்மனா என்ன? அது வந்து பேசிக்லி நம்ம எப்படி பார்க்கலாம்னா, ஒரு ஸ்லோகா இருக்கு, கிருஷ்ணேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தாரே பலே காமா, ஆத்மேந்திரிய பிரீத்தி வாஞ்சா தாரே பிரேம நாமா. ஸோ ஏன் நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்குல்ல, புலன்கள், ஏன் புலன்களுக்கு திருப்தி பண்ணா அது வந்து காமம். கிருஷ்ணாக்கு நான் சேவை செஞ்சா அது வந்து பிரேமா. இது 2 இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து I want to satisfy myself, that is lust, காமா. If I want to, நான் வந்து கிருஷ்ணாக்கு திருப்தி கொடுக்கணும், கிருஷ்ணாக்கு நான் சேவை செய்யணும், அது மாதிரி நம்ம நினைச்சா அது வந்து பிரேமா, லவ். ஸோ நம்ம எந்த விஷயத்துலையும் எந்த ஆக்டிவிட்டிஸ், எந்த கர்மா செஞ்சாலும் நம்ம கிருஷ்ணாவுடைய இணைந்து செய்யாம இருந்தா நம்ம வந்து அந்த கர்மத்துல பந்தம் ஆயிடுறோம். நீங்க அந்த
ஒரு ஸ்லோகா போங்க, நம்ம 3.9 பகவத்கீதா. சொல்றாரு, யஜ்ஞானர்த்த கர்மணோ அந்யத்ரா லோகோயம் கர்ம பந்தனா ததார்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்க சமாச்சரா. விஷ்ணுவுக்கு அர்ப்பணமாக செய்யப்படும் செயல்களில் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டும். மற்ற செயல்கள் இந்த பௌதீக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய். இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்திலிருந்து விடுபட்டு வாழ்வாய். சரிங்களா? இங்க சொல்லுங்க, கர்ம பந்தனா. விஷ்ணுக்கு நம்ம என்ன செய்யறோமோ விஷ்ணுக்கு திருப்தி அடையலைன்னா இந்த கர்மத்துல பந்தம் ஆயிடுவோம். ஸோ அது நல்ல கர்மாவா இருக்கலாம், கெட்ட கர்மாவா இருக்கலாம். நல்ல கர்மா இருந்தா நம்ம வந்து பாத்தீங்களா, சொர்க்க லோகத்துக்கு போய் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆனா திருப்பி இங்க வரணும். கெட்ட கர்மங்கள் செஞ்சா நரகத்துக்கு போகணும். இப்போ கெட்ட கர்மா வந்து அனலைஸ் பண்ணோம்னா ஆக்சுவலி பகவத்கீதால ஐ மீன் சைத்தன்ய சரிதாமிரத்தால ஒரு நல்ல ஸ்லோகம் இருக்கு ஆக்சுவலி. அங்க வந்து நான் சும்மா படிக்கிறேன், ஏன்னா அங்க போக கஷ்டமா இருக்கும். பத்ம புராணன்னு ஒரு ஸ்லோகா இருக்கு. அப்பிராப்த பலம் பாப்பம் உத்தம் பீஜ பலம் முக்கம் கர்மநேவ பரியத்தே விஷ்ணு பக்தி ரதாத்மனம். அப்படின்னா என்ன? இப்போ வந்து கர்மா வந்து ஒரு சீட், தமிழ் எப்படி சொல்லுவாங்க, சீட், விதை விதை ஒரு விதை, ஒரு விதை மாதிரி தான் ஒரு சீட். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சீடை நான் பிளான் பண்ணேன். என்ன ஆகும்? இப்போ நான் ஆப்பிள் சீட்டை பிளான் பண்றேன், என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரு கடைசியில் ஒரு ஆப்பிள் ட்ரீ தானே வரும். இல்லை ஒரு மாம்பழம் ஒரு இந்த விதையை நான் போட்டால் மாம்பழம் ட்ரீ, அந்த ட்ரீ வரும். ஸோ நம்ம கர்மாவும் அப்படிதான், ஒரு சீட் மாதிரி. அது ஒரு சீட் மாதிரி தான். இப்போ நான் கெட்ட கர்மா நான் வந்து அந்த விதை வந்து அந்த இந்த பிளான் பண்ணா இந்த ரியாக்ஷன்ஸ் வரும். இப்போ இந்த ஸ்லோக்கால என்ன சொல்றாங்கன்னா, அந்த கர்மாவுடைய ரியாக்ஷன்ஸ்க்கு 4 விதமான ரியாக்ஷன் இருக்கு. ஓகேயா? ஒன்று வந்து அந்த கர்மா வந்து மெச்சூர் ஆயிட்டு. மெச்சூர் எப்படி தமிழ்ல சொல்லுவாங்க? முதிர்ந்துருச்சு, முதிர்ந்து போச்சு, அந்த சீட் வந்து முதிர்ந்துச்சுன்னா முத்திருச்சு, முத்தி போயிருச்சு. முத்தி போயிருச்சு. ஸோ அந்த சீட் அந்த அந்த விதை வந்து பழமாயிட்டா அது முத்தி போயிடுச்சு இல்லை? ஸோ நம்ம வந்து இந்த வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து நம்மளுடைய கர்மா வந்து ஆக்சுவலி நம்ம கர்மா வந்து நிறைய வாழ்க்கையில செஞ்சுட்டு அப்படிதான் வரும், இமிடியட்லி வராது. கரெக்டா? இப்போ சில ஆளுங்களை நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம இப்போ எக்ஸாம்பிள்னா இந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்களே, கிறிஸ்டியன்ஸ், இந்த முஸ்லீம்ஸ், அவங்க வந்து மறுபிரிவியை நம்ப மாட்டாங்க. இது ஒரு வாழ்க்கை தான் சொல்றாங்க. ஆனா அப்படி இருந்தா ஹவு வி கேன் எக்ஸ்பிளைன்? சில சில வாட்டி நம்ம பார்த்தா சில பிள்ளைங்க பிறந்தோடனே டிஃபார்ம் பற்றி சொல்ல, ஒரு மூஞ்சிலாம் ஐ மீன் நாட் நார்மல் டிசீஸ். நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தமிழ்ல. Sometimes the children is born deformed, like born with Down syndrome, retarded. You understand? Hello. கிருஷ்ணா, புரியுதா என்ன சொல்றேன்னு? சில வாட்டி நம்ம பார்க்குறோம், ஒரு புள்ள பிறக்கிறாங்க, ஆனால் லைக் ரிட்டார்டடாக பிறக்கிறாங்க. அது எப்படி சொல்ல? மன குறைவோட அந்த அவங்களுக்கு வந்து அந்த என்னது மனம் குறைவா, அந்த அவங்களோட அறியாமை ரொம்ப குறைவாவோட பிறக்கிறாங்க. ஏன் அப்படி பிறக்கிறாங்க? அப்படி வந்து இந்த வாழ்க்கையில கர்மா தான் இருந்தா பிறக்கும் போல என்ன கர்மா இருக்கு? கரெக்டா? ஏன் சில பேர் வந்து ரொம்ப பணக்காரன் வீட்டில் பிறக்கிறாங்க? Why somebody born very poor, born as a beggar?
born without hands, கை இல்லாம, கால் இல்லாம, மூக்கு இல்லாம. ஏன்? ஏன்னா இதெல்லாம் கர்மா, கெட்ட கர்மா. நம்ம எப்ப கடந்த வாழ்க்கையில செஞ்சு அது வருது. கர்மா இல்லாம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுல நம்ம சொல்லலாம், நம்ம ஒரு வாழ்க்கை வாழல, பல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். அந்த கர்மா அதெல்லாம் சேர்த்து 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 வருது. கரெக்டா? ஸோ அதான். ஸோ இந்த கர்மா வந்து ஒரு சீட் மாதிரி தான். நம்ம என்ன இப்போ விதைக்கிறோம் போடுறோமோ அந்த சீட்டோ அது அது வந்து ஒரு பழமா வரும். சில கர்மா வந்து இமிடியட்லி வராது. இப்போ வந்து நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு திருடன் வந்து நிறைய திருடிட்டு இருக்கான். இமிடியட்லி போலீஸ் வந்து பிடிக்காது. ஆனா ஒரு நாள் ஒரு நாள் வரும், போலீஸ் வந்து பிடிப்பாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் நம்ம நம்ம கர்மா வந்து நம்மள வந்து ஒரு நிழல் மாதிரி, ஒரு ஷேடோ மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ இதுதான். ஸோ என்ன நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னா என்ன? பக்தி யோகா கிருஷ்ணா கான்சியஸ்னா, கிருஷ்ணா சொல்றது அக்கர்மா. கிருஷ்ணா கான்சியஸ் சைடில் வந்து கர்மாவே இல்லை, நல்லது இல்லைன்னு இல்லை, மெட்டீரியல் பௌதிக உலகத்துக்கு நல்லதே இல்லை, நல்லது இல்லை, கெட்டது இல்லை. நோ குட் கர்மா, நோ பேட் கர்மா. இப்போ வந்து அந்த சீட் இருக்குல்ல, ப்ரோப்பர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அந்த சீட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து சிக் பீஸ் எப்படி சொல்ல, பேசன்ட்ல சிக் பீஸ் எப்படி சொல்லுவாங்க? சிக் பீஸ் வந்து அந்த கொண்ட கடலை. இந்த கொண்ட கடலை, இப்போ கொண்ட கடலை வந்து நம்ம வந்து சமைக்கும் போல அப்படியே ரோஸ்ட் பண்றோம்ல, அதை ரோஸ்ட் பண்ணிட்டு அந்த ரோஸ்ட் பண்ணோட கொண்ட கடலையை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணா ஏதாச்சும் மரம் வருமா? வராது இல்ல. இப்போ கிருஷ்ணா கான்சியஸ் அந்த மாதிரி தான். நம்மளோட பாவத்தை எல்லாமே அழிக்குது. நம்ம ஹரே கிருஷ்ண மந்திர சான் பண்ணனால நம்ம செய்யற எல்லா கர்மாவும் அப்படியே சும்மா ஹரே கிருஷ்ணா அப்படியே கையை தட்டுறோம் பாருங்க, கை தட்டுறோம்ல. இப்போ வந்து பக்திவினோத் தாக்கூர் எக்ஸாம்பிள் கொடுத்தாரு. இப்போ நம்ம ஒரு மரத்துக்கு போறோம், அந்த மரத்துல தூரத்துல இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது, பறவைகள் இருக்கும், ஆனா நம்மளுக்கு தெரியல, பார்த்தீங்களா? ஆனா அந்த மரத்துக்கு கிட்ட போய் நம்ம அப்படியே கை தட்டுனா அந்த பறவைகள்லாம் பறந்து போயிடும். அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய பாவங்கள் இருக்கு, நம்மளுடைய உடல்ல அவ்வளவு பாவங்கள் இருக்கு. ஆனா நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரா கிருஷ்ணா கான்சியஸ் பக்தி யோகத்துல ஈடுபட்டு நம்ம வந்து கீர்த்தனில் அப்படியே கை தட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு கிருஷ்ணாக்கு எல்லாமே சேவை செஞ்சுட்டு இருந்தா அந்த பாவங்களை அந்த பறவைகள் மாதிரி பறந்து போயிடும் அப்படின்னு பக்திவினோத் தாக்கூர் சொல்றாரு. இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எப்படி இந்த கர்மத்துல இருந்து எப்படி வெளியாகுதுன்னா, இந்த ஸ்லோகா பார்த்தீங்களா, விஷ்ணுக்கு நம்ம சேவை செய்யணும், விஷ்ணு திருப்தி அடையணும், அதுதான் பக்தி யோகா. பக்தி யோகா அதாவது சமரி. நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். நீங்க 3:13 போங்க பகவத்கீதா. ஒரு சின்ன உதாரணம். சரி, இது படிங்க டிரான்ஸ்லேஷன். யாகத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் பகவானின் பக்தர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். தங்களது சுய புலனின்பத்திற்காக உணவு தயாரிப்பவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் உணவு பத்தி தான் பேசுறாங்க. இப்போ நம்ம சமைக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம நம்ம நினைக்கிறோம், சரி நான் சைவம், நான் வெஜிடேரியன், எனக்கு பாவம் இல்லை. ஆனால் அந்த அந்த என்னது அந்த வெஜிடபிள் நம்ம அதுக்கும் பாவம் இருக்கு. வெஜிடபிளை எப்படி சாப்பிட்றோமோல அதுக்கு பாவம் இருக்கு. ஏன்னா அதுக்கும் வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கும் ஆத்மா இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் மாமிசம் சாப்பிட்றது ரொம்ப பாவம். வெஜிடேரியன்டா நம்ம வந்து சைவமாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ சாப்பிட்றது வந்து நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு அர்ப்பணிக்கணும். அதை அர்ப்பணிக்காட்டி அந்த பாவம் நம்ம இந்த சொன்னல கர்மா, அந்த பாவம் நம்மளுக்கு சேரும்.
அப்ப திருப்பி நான் மறுபிறவி வரணும், மறுபிறவி வந்து அனுபவிக்கணும் இந்த பாவத்தை. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் உணவு தான். ஸோ நம்ம என்ன செயல்ல நம்ம ஈடுபடுறோமோ கிருஷ்ணா வைக்கும் போது அர்ப்பணிச்சுட்டு செய்யணும். இப்போ நீங்க ஸ்லோகா போங்க 927க்கு. எத் கரோசி எத் ஜஸ்தி எத் இந்த ஸ்லோகா தானே? பாடிங்க. குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ, அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. நல்ல ரொம்ப நல்ல சொல்ற. எத் கரோசி எத் தஸ்னாசி எத் ஜுஜோசி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வா தத் அர்ப்பணம். எல்லாமே எனக்கு அர்ப்பணிச்சு செய்யும். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ்னா. அதுதான் நம்ம கிருஷ்ணா கான்சியஸ். நம்ம ஹரே கிருஷ்ணானா என்ன, நம்ம ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட்னா என்ன, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி இந்த டைரக்ஷன்ல நம்ம இந்த டைரக்ஷன்ல எப்படி போறது தான் பார்க்குறோம். நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம எல்லா நம்ம கர்மா எல்லாரும் செய்யணும். ஆனால் நம்ம எப்படி கர்மா வந்து கிருஷ்ணா உடைய வழிபாடுல நம்ம அர்ப்பணிச்சுட்டு செய்யறது தான் கிருஷ்ணா கான்சியஸ். ரைட்டா? ஸோ நம்ம கெட்ட கர்மா பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒருத்தர் வந்து கெட்ட கர்மா செஞ்சா நம்ம நம்ம இந்த வாழ்க்கையில பார்க்குறோம்ல, சில பேர் எப்படி கால் இல்லை, கை இல்லை, எல்லாம் கர்மா தான். பணமும் இருக்காது, ரொம்ப ஏழையா இருப்பாங்க, இல்லைன்னா ஜெயிலில் இருப்பாங்க, கோர்ட் கேஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன்? சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் 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 எந்த தப்பும் செய்யலை இந்த வாழ்க்கையில, ஏன் இந்த மாதிரி வருது, ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நான் வருது? ஏன்னா கர்மா தான். கரெக்டா? ஸோ டிவோட்டீஸை நம்ம வந்து பக்தர்கள், நம்மளுக்கு கர்மா இல்லையா? நம்மளுக்கு தான் கர்மா இருக்கு. ஏன் இல்லை? நம்மளும் எவ்வளோ தவறு செஞ்சுருக்கோம். ஆனால் அதெல்லாம் உணர்ந்து நம்ம கிருஷ்ணாக்கு சரண் அடைஞ்சா, கிருஷ்ணா என்ன சொல்றாரு பகவத்கீதால 1866 போங்க, கிருஷ்ணா என்ன சொல்றாரு பார்க்கலாம். सर्वधर्मान् परित्याज्य माम् एकं शरणं व्रज अहं त्वं सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் நான் விடுபடுகின்றேன், பயப்படாதே. கிருஷ்ணா என்ன சொல்றாரு? என் மீது சரணடை, சரண்டர் டு மீ, ஐ வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் ஆல் சின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ். இந்த பாவத்திலேருந்து நான் தான் என்னது விடுதலை பண்ணுவேன். கரெக்டா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து, நம்ம சிறைச்சாலையெல்லாம் மாட்டியிருக்கோம், யாரு நம்மளை காப்பாற்ற முடியும்? இப்போ யார் முடியும்னா பிரசிடென்ட், நாட்டோட பிரசிடென்ட். அவர் வந்து ஒரு லெட்டர் எழுதுனா, சரி நான் வெளியே ஆக்கிடு, அப்படியே நம்ம வெளியே வரலாம். அதே மாதிரி நம்ம கிருஷ்ணாட்ட நம்ம சரணடைஞ்ச கர்மாலாம் முடிஞ்சு, ஒரு நெருப்பு மாதிரி எல்லாம் அந்த பாவம் எல்லாம் முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த வாழ்க்கை நம்ம இந்த பௌதிக உலகத்திலேருந்து வெளியாகலாம், நம்ம வைகுண்டத்துக்கு போயிடலாம். இந்த 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 சஃபரிங் இதெல்லாம், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியாகணும். அதுதான் கிருஷ்ணா கான்சியஸ், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டா? ஸோ நீங்கள் இப்போ பிரபு பாகவத்துக்கு நீங்கள் போகலாமா? பாகவதம் போலாம். இந்த 6 to 7 போங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம்னா, எப்படி இந்த கிருஷ்ணா கான்சியஸை நம்ம எப்படி ஆரம்பிக்க, என்ன செய்யணும்? நம்மளுக்கு புரியுது, நம்ம கிருஷ்ணா கான்சியஸ் செஞ்சால் இந்த கர்மாவே இல்லை, அதை எப்படி செய்யணும்? நம்ம அந்த பாகவதம் இந்த ஸ்லோகா படிக்கலாம். நீங்க அந்த கோபாட் போங்க, அந்த 3 ஸ்லோகா அங்க இருக்கும். இந்த 3 ஸ்லோகா பாருங்க, நம்ம சாண்டிங் பத்தி பேசுறாங்க.
இப்போ நான் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். யா இங்க பாருங்க. சாக்ரிட் உச்சத்தின் ஏனா ஹரிரிதி அக்ஷர தாவ்யம் பாதா பரிகரணாஸ்திரினா மோக்ஷஸ் கமனம் பிரதி. By chanting the holy name of the Lord, which consists of 2 syllables, Hari, one guarantees his path to liberation. சும்மா இந்த இந்த 2 வார்த்தை ஹரி நீங்க ஜப பண்ணா மோட்சமே வந்துடும். பின்னால போங்க, 2 ஸ்லோகா பாருங்க. இப்போ பாருங்க கருட புரான்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, if one chants the holy name of the Lord even in helpless condition or without desiring to do so, all reaction of the sinful life depart, just as a lion roars, all the small animal flee. அப்படின்னா இப்போ காட்டுல வந்து சிங்கம் அப்படியே சிங்கம் ரோ அப்படி சொல்லுவாங்க, கர்ஜிக்கும் கர்ஜனை செய்யும். கர்ஜந்தம் ஸ்லோகா இருக்கு. கர்ஜந்தம் கர்ஜயந்தம் நிஜபுல பத்தலம் ஸ்போட்டயந்தம் ஹதந்தம் நரசிம்மா வரமல அந்த மாதிரி ஒரு ஸ்லோகா இருக்கு. வரவங்களை இப்படி கர்ஜின்னு சொல்றீங்களா? ஸோ இப்போ நம்ம ஹரே கிருஷ்ண மந்திர நம்ம சான் பண்ணா இப்போ வந்து சிங்கம் அப்படி கர்ஜிக்கல. ஸோ அதே மாதிரி அதெல்லாம் சின்ன மிருகங்கள்லாம் ஓடி போகுது. இப்போ நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம ஜப்பித்த நம்மளோட பாவங்கள்லாம் அப்படி போயிடும். இப்போ இன்னொன்று ஒரு ஸ்லோகா பாருங்க மேல, பிரிஹத் விஷ்ணு புரான்ல ஒரு ஸ்லோகா இருக்கு. Simply by chanting one holy name of Hari, sinful man can counteract the reaction of more sins than he is able to commit. அப்படின்னா நான் எவ்வளவு பாவங்கள் நான் வந்து ஹரே கிருஷ்ணா சொன்னா நான் எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் எல்லாமே அந்த அந்த ரியாக்ஷன் ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம செய்யணும். டெய்லி நம்ம ஹரே கிருஷ்ணா சான் பண்ணணும். படிப்படியா நம்ம பகவத்கீதா படிக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஹேபிட் சொல்லுங்க, பழக்க வழக்கம் பழக்கமாக்கிக்கணும். பழக்கமாக்கினாதான் நம்ம இந்த கர்மத்துல இருந்து நம்ம வெளியாகணும். இல்லைன்னா நம்ம திருப்பி இந்த பௌதிக உலகத்துல போயிட்டு மேல போயிட்டு கீழே போயிட்டு அவள் நிறைய துன்பங்கள், ரொம்ப ரொம்ப வலி இருக்கிறது, அவள் ரொம்ப வலி. இப்ப நான் வந்து என்னோட குடும்பத்துல I'm very attached to my family. So many years I'm working so hard to take care of them, and one day I have to die and go. Allah, I leave everyone and go. How painful is that? சரிட்டா? இதே மாதிரி நம்ம நிறைய வாழ்க்கை மாதிரி போயிட்டே இருக்கு. ஆனா கிருஷ்ணா நம்ம வழி காட்டுறாரு. நம்ம அந்த வழியில போனதான் நம்ம வெளியாக முடியும். ரொம்ப ஈஸி, கலியுகத்துல ரொம்ப ஈஸி. சும்மா ஹரே கிருஷ்ணா தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன், ஒரு கதை. இந்த விஷயத்துக்கு இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே. முதல்ல ஆஃப் பண்ணுங்க. Try now. ஓகே. ஓகே. ஸோ இங்க பாருங்க, இது வந்து ஒரு கதை, அஜாமிலான ஒரு கதை. பாருங்க. ஸோ இவர் பேர் வந்து அஜாமில். இந்த கதை ரொம்ப many thousands of years ago நடந்துச்சு. ஸோ இவர் வந்து ஒரு பிராமணர், ரொம்ப பகவான் பக்தி செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஒய்ஃப், ஃபேமிலி, நல்லா ஒன் நைஸ் ஃபேமிலி. ஸோ அவர் வந்து எப்போதும் கிருஷ்ணா கான்சியஸில் ஈடுபட்டிருப்பாரு சீரியஸாக. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்னா, அவர் வந்து ஏன்னா அந்த ஃபயர்வுட் ஃபாரஸ்ட் வந்து கேம் டு தி ஃபாரஸ்ட் கலெக்ட் சம் ஃபயர்வுட். தமிழ்ல சொல்லுங்க. மரக்கட்டைகளை வந்து தேடுறதுக்காக காட்டுக்குள்ளார அவர் வந்தாரு. ஏன்னா நெருப்பு வைக்கிறதுக்கு. நெருப்பு அந்த காலத்துல லைட் எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லைதான்.
ஸோ என்ன நடந்துச்சுன்னா இங்க பாருங்க படத்துல ஒரு விபச்சாரியை பார்த்தாரு. ஒரு விபச்சாரியும் அப்புறம் ஒரு இது வந்து ஒரு லோ கிளாஸ் மேன். ஸோ 2 பேரும் பப்ளிக்ல இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க, தொடர்பு கொண்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்து வந்து அவர் மைண்ட் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சம நிலையில இல்லை. பார்த்து அவருக்கு வந்து காமம் வந்துட்டு அவர் என்ன படிச்சாரோ, அவர் என்ன கிருஷ்ணா கான்சியஸ் செயல்கள் செஞ்சாலும் மறந்துட்டாரு. ஸோ இமிடியட்லி அவர் வந்து அந்த அந்த விபச்சாரியை பார்த்து அவருக்கு அந்த காதல் வந்துட்டு, இது காதல் இல்லை காமம், கரெக்டா? ஸோ என்ன ஆயிட்டுன்னா, ஸோ அவர் வந்து ஈவன் அண்ட் அப்ரோச் த கேர்ள், நான் வந்து உன்னை திருமணம் பண்ண விரும்புகிறேன், ப்ளீஸ். அவங்க சொல்றாங்க, நீ நீ வந்து திருமணம் பண்ணனா நிறைய பணம் வேணும், நிறைய காசு வேணும், நிறைய நல்லா டெக்கே பண்ணும். இவர் வந்து சரி சரி அவர் வீட்டுக்கு வந்து அவர் சொந்த மனைவியே வீட்டை விட்டு வெளியாக்கிட்டு அவர் அப்பாவை வெளியாக்கிட்டாரு. இந்த விபச்சாரியை கொண்டு வந்து நல்லா மீன் வெரி லிவிங் அ லைஃப் ஃபுல் ஆஃப் சின், பாவ வழியில வாழ்றாரு. ஸோ இந்த குடும்பத்தை அவர் நிறைய பிள்ளைங்கள் வந்துச்சு, பிள்ளைகள். ஸோ அந்த பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய பாவங்கள் செஞ்சாரு, நிறைய திருடினாரு, ஆளுங்கெல்லாம் கொலை பண்ணாரு. டோட்டலி அவர் மறந்துட்டாரு, அவர் 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 பிராமணானே மறந்துட்டாரு. ஸோ இதே மாதிரி அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. கடைசியில வந்து ஒரு 80 வயசுல ஒரு 5 வயசுக்குள்ள அவருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த பையனுக்கு வந்து நாராயணான்னு பேர் வச்சுட்டாரு. அவர் செஞ்ச நல்ல புண்ணியத்தால அந்த பையன் பேர் நாராயணா. ஸோ அந்த பையனு கூட அவருக்கு நிறைய ரொம்ப அட்டாச்மெண்ட் சொல்லுங்க. ரொம்ப அந்யோன்யமா பழகியிருக்காரு, ரொம்ப இருந்திருக்காரு அவரு கூட. சரி தெரியல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணு. ரொம்ப பாசமா இருந்திருக்காரு, அந்யோன்யமா. அவர் பையன் கூட ரொம்ப பாசமா இருந்தாரு. அந்த பையன் எப்போதும் பையன் கூட விளையாண்டுட்டே இருப்பார், நாராயணா நாராயணா கூப்பிட்டே இருப்பாரு. என்ன ஆயிட்டுன்னா கடைசியில இந்த படத்தை பாருங்க, அவர் கடைசி காலம் வந்துட்டு. ஸோ நம்ம பகவத்கீதையில என்ன படிக்கிறோம்னா, நம்ம என்ன கர்மா செய்யறோம்னா, நம்ம என்ன கர்ம விஷயத்துல நம்ம ஒர்க்கிங் லைக் தட், இந்த வழியில நம்ம ரொம்ப பாவமா வேலை செஞ்சா நம்ம யமதூத்தரை தான் பார்ப்போம். கடைசி காலத்துல என்ன நடக்குதுன்னா, யமதூத்தர் பாருங்க 3 பேர் வராங்க. இவர் ஆத்மாவை எடுத்துட்டு நரகத்துக்கு போய் தண்டனை கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப பயந்துட்டாரு. இந்த பாருங்க இவ்வளவு கொடூரமா இருக்காங்க இந்த யமதூத்தர்களை பார்த்து அவர் ரொம்ப பயந்துட்டாரு. ஸோ அவர் நம்ம கடைசியில நம்ம கிருஷ்ணா சொல்றாரு, எம் வாபி ஸ்மரன் பாவ தது தந்தை கலையவரம். நம்ம கடைசி நம்ம நினைவு, கடைசி நினைவு எது இதான், வாட் யூ ஆர் திங்கிங் இன் த லாஸ்ட் டைம், த லாஸ்ட் பிரெத், இந்த கடைசி மூச்சுல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த உடலுக்கு நீங்க போவீங்க. இப்ப அவர் வந்து அவர் சன் கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தனால அவர் சன்னை கூப்பிடுறாரு நாராயணான்னு. இப்ப நம்ம வாழ்க்கையில பார்த்தா நம்ம லட்சியம், நான் என் கடைசி மூச்சுல வந்து என் ஒய்ஃப் பத்தி நான் நினைக்கிறேன், என் ஒய்ஃப் பத்தி நினைச்ச அவங்க பேரை கூப்பிடுறேன், அக்கர்ஷினி அப்படின்னு கூப்பிட்டேன். கடைசியில அடுத்த வாழ்க்கை எனக்கு பொண்ணு அவங்க மாதிரி ஒரு உடல் கிடைக்கும். இல்லைன்னா என் நாய், எனக்கு ஒரு வீட்டுல ஒரு நாய் இருக்கு, ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட். அந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் நினைச்சு நான் சாகுறேன்னா அடுத்த வாழ்க்கை ஜெர்மன் ஷெப்பர்ட் அம்மாவோட இந்த கர்ப்ப பையில போய் நான் பிறக்கணும். அதான் சொல்றாங்க, கர்மனா தெய்வ நெத்திரேனா ஜந்திரோ தெய்வ பக்தியது. நம்ம என்ன கர்மா செய்யறோமோ அந்த அம்மாவோடைய அந்த கர்ப்ப பையில நம்ம போவோம். நம்ம வாழ்க்கை வந்து நாய் மாதிரி வாழ்ந்தா நம்ம நாயோட அம்மாவோட போவோம். இல்ல கர்ப்பாம்பூச்சி மாதிரி நம்ம வாழ்ந்தா வாழ்க்கை கர்ப்பாம்பூச்சி அம்மாவை உடல்ல போவோம். கரெக்டா? ஆனா நம்ம கிருஷ்ணா நினைச்சு நம்ம இருந்தா, இங்க பாருங்க இங்க 4 விஷ்ணு தூதர்கள் இருக்காங்க, அவங்க தான் நம்மள வந்து காப்பாத்துவாங்க. ஸோ இப்போ நீங்க நினைப்பீங்க இவர் இவ்வளவு பாவமா இருக்காரு, ஏன் விஷ்ணு தூதர் வந்திருக்காங்க? ஏன்னா இவரு
ஒரு வாட்டி நாராயணான்னு கூப்பிட்டாரு. இந்த பயத்துல நாராயணான்னு கத்துனதுனால விஷ்ணு தூதர்களே வந்து இவரை காப்பாத்துனாங்க. இப்ப யமதூதர்கள் கேக்குறாங்க, நீங்க ஏன் இங்க, நீங்க யாரு, நம்ம உங்களை பார்த்ததே இல்லை, இவ்வளவு அழகா இருக்கீங்க, நீங்க ஏன் இவர் நம்மளோட தர்மத்தை செய்ய ஏன் நீங்க தடுக்கிறீங்க? விஷ்ணு தூதர் சொல்றாரு, நீங்க இங்க வரக்கூடாது, இவர் வந்து நாராயணாவோட பேரை சொல்லிட்டாரு, நாராயண பேரை அவரே ஜப்பம் பண்ணிட்டாங்க, இவர் வந்து அவங்களோட பாவம் இல்லாம முடிஞ்சிட்டு. யமதூதருக்கு அப்பதான் புரியுது. ஓ, அப்புறம் அவங்க போய் யமதூதர் கிளம்பிட்டு யமராஜ்கிட்ட கேட்கறாங்க, யமராஜ் நம்ம இந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப யமராஜே சொல்றாரு யாரு அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் எக்ஸாம் பண்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க போய், யாரு இந்த துளசி மாலை நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் கீழே போட்டு சாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க போவே போகாதீங்க. யமராஜ் யமதூதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி சொல்ல, அவரோட அறிவுரை சொல்றாரு. ஸோ அப்புறம் அஜமீல் அதுல இருந்து எழுந்திருக்கிறாரு. ஷாக், ரொம்ப அதிர்ச்சியை எழுந்திருச்சு. அப்புறம் அவர் தெரிஞ்சுட்டு, சரி நான் நரகத்துக்கு போயிருப்பேன், இப்போ இம்மீடியட்லி நான் கிருஷ்ணா கான்சியஸ் ஆரம்பிக்க போறேன், இந்த கிருஷ்ணா உணர்வை எப்போயே ஆரம்பிக்க போறேன். அவங்க குடும்பத்தை எல்லாரையும் டிவோட்டிஸ் ஆக்கிட்டு அவர் வந்து ஃபேமிலி லைஃப்ல ரினவுன்ஸ் பண்ணிட்டு அவர் போய் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சான் பண்ணிட்டு அப்புறம் வைகுண்டா போயிட்டார். இப்போ பார்த்தீங்களா, இந்த நாமத்தை ஒரு வாட்டி சொல்ல ஜஸ்ட் பை சாண்டிங் ஒன் டைம், ஒரு வாட்டி சொன்னாலே எவ்வளோ பெனிஃபிட். இப்போ நம்ம டெய்லி வந்து 16 ரவுண்ட்ஸ் ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம் நம்ம செஞ்சுட்டு இருந்தா எவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். நீங்க தான் டிசைட் பண்ணலாம். கடைசி காலத்துல நீங்க யாரை பார்க்க போறீங்க, யமதூதா பார்க்க போறீங்களா இல்ல விஷ்ணு தூதா பார்க்க போறீங்க? 2 பேர் தான் பார்க்க முடியும். நீங்க டிசைட் பண்ணலாம் எந்த வழியில நீங்க போக போறீங்க. நம்ம விஷ்ணு தூதா பார்க்கணும்னா நம்ம டெய்லி இது செய்யணும். நம்ம அஜமீல் மாதிரி அவ்வளவு அதிர்ஷ்ட என்னது லக்கி எப்படி சொல்ல, என்ன பிரபு லக்கி நீங்க எப்படி சொல்லுங்க? லக்கி அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலியா இருக்க முடியாது. இப்ப நம்ம எக்ஸாமுக்கு படிச்சாதான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். எக்ஸாம் பாஸ் படிக்காட்டி நம்ம சும்மா உட்காந்து பாஸ் பண்ண முடியுமா? முடியாது, ஃபெயில் தான் ஆகும். இப்போ என்ன, மரணம் வந்து ஒரு எக்ஸாம் மாதிரி தான். அதுதான் ஃபைனல் எக்ஸாம். நீங்க வாழ்க்கையில எல்லா எக்ஸாமும் நீங்க ஃபெயில் ஆகலாம், அது பரவாயில்ல. நீங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆகணும் பரவாயில்ல, ஆனா மரணத்துல ஃபெயில் ஆகாதுங்க. ஹரே கிருஷ்ணா ரொம்ப சீரியஸா எடுத்துக்கீங்க. இதுதான் நம்ம வாழ்க்கையோடைய குறிக்கோள் தான். திஸ் இஸ் த கோல் ஆஃப் லைஃப். இந்த மனித பிறவி எடுத்ததுனால தான் இது செய்ய முடியும். நம்ம இப்ப வந்து மிருக பிறவியில இருந்தா இது செய்ய முடியாது. முடியுமா? நம்ம வச்சு நான் வந்து ஒரு மீன் உடல்ல இருக்கேன், மீனால சான் பண்ண முடியாது. மனிதன் வந்து மனிதனா இருக்கணும், மிருகமா இருக்கக்கூடாது. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா எல்லாரும் மிருகத்தனமா தான் இருக்கும். ஈட்டிங், ஸ்லீப்பிங், மேட்டிங், டிஃபெண்டிங், இந்த 4 விஷயத்துல தான் செஞ்சுட்டு இருக்கோம். சாப்பிடுறோம், பிள்ளை கற்றுக்கிறோம், நல்லா டிஃபென்ஸ் பண்றோம், நல்லா காசு சம்பாதிச்சுட்டு ஸ்லீப்பிங், தூங்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த மிருகத்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த வித்தியாசம் வரணும்னா நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரா சான் பண்ணணும். கிருஷ்ணா கான்சியஸ், கிருஷ்ணா உணர்வு, இந்த கர்மத்துல இந்த செயல்களை நம்ம ஈடுபடணும். அப்பதான் இல்லைன்னு வெளியாகணும். அப்பதான் மறுபிறவி வந்து திருப்பி இந்த மறுபிறவி இருக்காது. இன்னொன்னு எக்ஸாம்பிள் காட்டணும்னா இருங்க, இன்னொன்னு கதை இருக்கு. இது வந்து அது வந்து ஒரு கதை, அஜாமில் கதை. இந்த கதை என்னன்னா, பாருங்க, இவர் வந்து பரத் மகாராஜ். இப்ப நம்ம இந்தியா வந்து பாரத நாட்டுன்னு சொல்றாங்க. இது பேர் எப்படி வந்துச்சுன்னா இந்த அரசர்னால தான். இவர் தான் பரத். அவள ராஜ ரிஷி, அவள பியோர் டிவோட்டி. இவர் ரொம்ப தூய பக்தர். அவர் தான் இந்த உலகத்தையே ஆண்டவர்.
முன்ன வந்து இப்போ வந்து பரத்னா இந்தியா தான் ஒரு சின்ன இடம்னு சொல்றோம் பரத். ஆனா முன்ன வந்து பரத்னா இந்த உலகமே பரத். ஒரு அரசன், ஒரு நாடு, எல்லாரும் கிருஷ்ண கான்சியஸா இருப்பாங்க அந்த காலத்துல, கலியுகத்துக்கு முன்னாடி. ஸோ இவர் வந்து 24 வயசுல அவரு அந்த ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வர்றாரு. அந்த சின்ன வயசுலயே பாருங்க அவருக்கு எவ்வளவு கிருஷ்ண பக்தி இருந்தனால இன்னைக்கு இந்த 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 ராஜ்யமே வேணாம், நான் வந்து கிருஷ்ணாட்ட சரணடைய போறேன்னு காட்டுக்கு போய் தவ பண்ண செய்ய போறாரு. ஸோ வந்து டெய்லி அவர் என்ன தியானம் பண்ணி சாண்டிங் ஹரே கிருஷ்ணா பண்ணி அப்படியே அவர் டெய்லி இருப்பாரு ஃபாரஸ்ட்ல. அப்புறம் என்ன ஆயிடுன்னா ஒரு நாள் என்ன ஆயிடுன்னா ஒரு ஒரு என்ன மான் மான் ஒரு மான் வந்து அவருக்கு பார்த்தாரு. ஒரு மான் வந்து இந்த காட்டுல நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஆனா பின்னால வந்து ஒரு புலி இருந்துச்சு. அந்த மான் வந்து அந்த புலியை பார்க்கல. அதுவும் அந்த மானுக்கு வந்து கர்ப்பமா இருந்துச்சு. ஸோ அந்த புலி அப்படியே அட்டாக் பண்ண அட்டாக் பண்ண வரும்போது இந்த மான் அப்படியே பயத்துல ஓடுனால ஜம்ப் பண்ணிச்சுல, அப்படியே குதிச்சனால அந்த மான்ல இருந்து அதோட புள்ள அப்படியே விழுந்துட்டு, சின்ன மான் பேபி. ஸோ அப்புறம் அந்த மான் அப்படியே ஓடி போயிட்டு, புலியும் ஓடி போயிட்டு. ஸோ இவர் பார்த்தாரு இந்த மான் சின்ன பிள்ளையா இருக்கு, யார் பார்த்துக்குவா, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ டெய்லி வந்து அதை நல்லா பார்த்துக்கிட்டு அதை பற்றியே நினைச்சிட்டே இருந்தாரு. கிருஷ்ணா காட்டுக்கு வந்து கிருஷ்ணா கான்சியஸ் செய்ய வந்தார்ல, ஆனா கிருஷ்ணா கான்சியஸை மொல்லமா மறந்துட்டாரு. அந்த மான் கூட ரொம்ப பாசமாகி ரொம்ப அட்டாச் ஆயிட்டாரு. அந்த மான் எப்போ தூங்குது, அந்த மான் எப்படி அவரே தூங்கி ஏஞ்சி பார்ப்பாரு மான் எங்க இருக்கு, அதை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெவி ரெயின். ஸோ அந்த மான் அப்படியே ஓடி போயிடுச்சு. அதை தேடி 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 அவரும் அப்படியே விழுந்துட்டாரு. ஏன்னா ஃபாரஸ்ட் காட்டில் நடக்க ரொம்ப பார்த்து நடக்கணும்ல, ரொம்ப டேஞ்சரஸ். அந்த பள்ளத்துல விழுந்துட்டாரு. அப்புறம் விழுந்து அவர் வாழ்க்கையை வெரி சூன். அந்த நேரத்துல என்ன நினைக்கிறாருன்னா அந்த மான் பத்தி நினைக்கிறாரு. சரிங்களா? அந்த மான் பத்தி நினைச்சு அந்த உணர்வுல இருந்து பரத் மகாராஜ் அடுத்த வாழ்க்கையில மான் ஆயிட்டாரு. கிருஷ்ணா சொல்றாருல, எம் எம் வாபீஸ் வரன் பாவம் கதை தந்தே கலைவரம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அடுத்த வாழ்க்கையில நடக்கும். பாருங்க பரத் மகாராஜ் என்ன ஆயிட்டு அவர் மான நினைச்சாலே மான் ஆயிட்டாரு. ஸோ ஆனா அவர் அவ்வளவு தூய பக்தனாக இருந்தனால இந்த மானை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப தூய பக்தனா இருந்தனால அவர் மான் உடல்ல இருந்தோம் அவருக்கு அந்த பாஸ்ட் லைஃப் கடந்த வாழ்க்கையோட ஞாபகம் அவருக்கு இருந்துச்சு. நான் வந்து பரத் மகாராஜ், நான் அந்த மானை நினைச்சனால இப்படி ஆயிட்டேன். நான் வந்து காட்டுக்கு வந்து கிருஷ்ணா கான்சியஸ் செயல்ல நான் ஈடுபட இருந்தேன். இப்போ வந்து மான் ஆயிட்டேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப அவரு ரொம்ப ரிக்ரெட் பண்ணாரு. அவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு ரொம்ப ரிக்ரெட் பண்ணாரு. ஸோ அந்த மான் உடல்லயே மற்ற மான் கூட தொடர்பு கொள்ள மாட்டாரு, ஒன்றே இருப்பாரு. சும்மா அந்த இலைகள் ரொம்ப ட்ரையா இருக்கலாம், அந்த மாதிரி இலைகள் தான் சாப்பிடுவாரு. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு எப்போ இந்த உடல்ல இருந்து வெளியாகி. அப்புறம் மான் இருந்து இறந்தோடனே அடுத்த உடல் வந்து ஒரு பிராமணா குடும்பத்துல பிறந்தாரு, ஜடாபரதர். ஸோ என்ன நடக்குதுன்னா, இதுதான் இங்க பாருங்க மேல இருக்காரு அவர் பேரு என்னன்னா ஜடா பரத். இந்த மனித உடல் கிடைக்குது ஜடா பரத்னா அவர் ரொம்ப ஞானம். பரத் மகாராஜ் எவ்வளவு ஞானம் இருந்துச்சு, சோ மச் ஆஃப் நாலேஜ். ஆனா இந்த மனித பிறவி வந்தோன்னா ஹி வாஸ் வெரி அஃப்ரேட். அவர் ரொம்ப பயந்துட்டாரு. சரி திருப்பி நான் அதே தவறு நான் செஞ்சிருவேன். ஸோ இந்த வாழ்க்கையில நான் வந்து ஒரு ஸ்டூபிடான ஐ வாண்ட் டு பி a stupid fool மூடா நான் ஸ்கூலுக்கு போல. he don't want to be normal person. அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க வா படி, ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க ரிட்டார்டட் மாதிரி நடிப்பாரு.
ஏன்னா பிகாஸ் யூ டோன்ட் கெட் அட்டாச் டு ஃபேமிலி லைஃப். ஏன்னா நல்லா படிச்சா அந்த பொண்ணு பார்ப்பாங்க, கல்யாணம் வரும், கல்யாணம் வந்தால் குடும்பம் இருக்கும், திருப்பி அந்த கர்மத்தில் நம்ம மாட்டிருக்கோம். அந்த பயத்தில் he act like a fool, like a மூடா. லைக் அப்பா என்ன சொன்னாலும் அதான் அபுசிட்டா செய்வார். அதான் அவர் பேர் ஜடா பரட்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் சும்மா அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருப்பாரு காட்டுல. ஸோ இந்த காட்டு ஆளுங்கெல்லாம் காட்டு ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, காளிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு அந்த பலி கொடுப்பாங்க கரெக்டா. ஸோ இவரை பார்த்துட்டு அவங்க நினைச்சாங்க, இவனை காளிக்கு பலி கொடுக்கலாம், காளி ரொம்ப சந்தோஷமா இருப்பாருன்னு. ஸோ இவரை எப்படியே கூட்டு வராங்க. ஸோ இவரும் அப்புறம் கிருஷ்ணா பத்தியே நினைச்சிட்டே இருப்பாரு. அவர் யாரு இவர் இழுத்துட்டு போறா அதெல்லாம் நினைக்கவே இல்லை. ஸோ அப்ப என்ன நடக்குதுன்னா, இவர் வந்து அவர் தலையை விட்டு போங்க, காளி மாதா ரொம்ப ரொம்ப angry. He becomes very angry. ஏன்னா பியோர் டிவோட்டிய சாவடிக்க போறாங்களே. He came out, அந்த சிலையில இருந்து அவங்களே வெளியே வந்து இந்த ஆளுங்கெல்லாம் பலி கொடுத்துட்டாங்க. இதுல நம்ம என்ன கத்துக்கலாம்? நம்ம தேவதா they respect the pure devotee, they protect them, they don't like to be worshipped. இப்போ நான் வந்து போய் துர்கா சாமி கும்பிட்டா, she don't like, she want you to worship Krishna. So you can see here that the devatas, அவங்களுக்கு they don't want to be worshipped, they want you to worship Krishna because அவங்கலாம் கிருஷ்ணாவுடைய சர்வன்ட். கிருஷ்ணா ஒரு பக்தன் தான் இந்த தேவதர்க்கு. ஸோ அவங்களே வந்து ஜடாபாரத்துக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னா, ஜடாபரத் ஒரு நாள் அப்படியே நடந்துட்டு இருக்காரு. ஸோ அரசன் வராரு, ரகுகனான்னு ஒரு அரசன். ஸோ இதெல்லாம் பல்லக்கின்னு சொல்லுவாங்க, பல்லக்கி. இது பல்லாக்கு. இது தூக்குறதுக்கு ஆள் பத்தல. ஸோ இந்த ஜடாபாரத்தை கூப்பிடுறாங்க, வா நீ வந்து தூக்கு, நம்மள ஹெல்ப் பண்றீங்க. ஸோ இவரு தூக்கிட்டு இருக்காரு, ஆனா கீழே வந்து எறும்புகள் இருக்கு, எறும்பு. இந்த எறும்புகள்லாம் இவர் பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நினைக்கிறாரு, இந்த எறும்பை நான் மெடிச்சா அடுத்த வாழ்க்கை நான் திருப்பி வரணும், வேணாம். அப்படி அவர் நடந்து போறாரு. அப்படிங்களா? அவர் எப்போ கிருஷ்ணா உணர்வுல இருந்தா ஒரு எறும்பு கூட நம்ம சாவடிக்க மாட்டோம். அவ்வளோ கான்சியஸா இருக்காங்க பார்த்தீங்கன்னா டிவோட்டிஸ், பியூர் டிவோட்டிஸ். ஒரு எறும்பு கூட நான் மெடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ அவர் இந்த மாதிரி நவர அந்த மன்னனுக்கு ரொம்ப ரொம்ப எங்கிரி ஆயிட்டு. அவரு இமிடியட்லி அவர் வந்து ஜடாபாரத்தை ஏசுறாரு, நீ ஏன் இவ்வளவு மண்டமா இருக்க, ஏன் இவ்வளவு ஸ்டூபிடா இருக்க. அப்புறம் தான் ஜடாபாரத் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பத்தி, இந்த பாகவதம் சீஃப் கண்ட்ரோலர் இருக்கு, கிருஷ்ணா கான்சியஸ் பக்தி யோகா பத்தி மன்னன்ட்ட உபதேசம் பண்றாரு. அப்புறம் மன்னனே இமிடியட்லி அவர் வந்து பவ் டவுன் பண்ணி, நீங்க வந்து யூ ஆர் கிரேட் சோல், மகாத்மா, நான் வந்து உங்க தவறு பண்ணிட்டேன், நான் வந்து உங்களை அபராதம் செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னன் சொல்றாரு. வைஷ்ணவ அப்புறம் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாழ்க்கை முடிஞ்சு ஜடாபாரத் வந்து கிருஷ்ணாவை நினைச்சிட்டு go back to the spiritual world, வைகுண்டாவுக்கு திருப்பி போறாரு. So this is the story. ஸோ நம்ம கேள்வி என்னன்னா, கர்மா பத்தி பார்த்தோம். 3 விதமான கர்மாத்தை பார்த்தோம். எப்படி கிருஷ்ணா கான்சியஸ் ஈடுபட்டதா அந்த கர்மத்தெல்லாம் அழிக்கலான்னு பார்த்தோம். அப்போ 2 கதையை பார்த்தோம். அஜாமிலாவோட கதை, அவர் சான் பண்ணிட்டு எல்லா கர்மாவும் போயிட்டு விஷ்ணு வந்தாங்க. ஜடாபாரத் கதையும் பரத் மகாராஜ் கதையை பார்த்தோம். அவர் எப்படி நல்ல கிருஷ்ணா கான்சியஸா வந்தாலும் கடைசியில அந்த மான நினைச்சிட்டு மறந்து அடுத்த வாழ்க்கையில மான ஆயிட்டாரு. ஸோ திஸ் இஸ் ஒரு கிளாஸோட மெயின் பாயிண்ட்ஸ். நம்ம ரொம்ப கன்க்ளூஷன் என்ன, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஜடாபாரத்லேருந்து நம்ம கற்றுக்கணும் எப்படி
I mean, you should not be distracted by anything. Single pointed attention வந்து அப்படியே ஒன் பாயிண்டடா இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த கிளாஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாது சங்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சேர்ந்து இந்த இந்த கதைகள்லாம் கேட்டா அப்போ அந்த மனசுல அந்த டிட்டர்மினேஷன், அந்த உறுதி வரும். ஆமா, கிருஷ்ணா கான்சியஸ் நான் சீரியஸா செய்யணும். இந்த நிறைய வாழ்க்கை நான் விட்டுட்டேன், இந்த வாழ்க்கையில தவறு செய்யக்கூடாது, அடுத்த வாழ்க்கை வேணாம் அப்படின்னு நம்ம அந்த டெய்லி அந்த மாதிரி நினைக்கணும். அடுத்த வாழ்க்கை எனக்கு வேணாம், நான் இதுக்கு வந்து ஃபுல்லா சர்வீஸ் நான் செய்ய போறேன், டோன்ட் போர்ன் இந்த மெட்டீரியல் வேர்ல்ட். சீரியஸா நம்ம அதனால தான் இந்த கிளாஸ்லாம் நீங்க வரணும். வந்ததான் நம்ம என்கரேஜ் பண்ணணும். இப்போ நான் இதெல்லாம் பேசுறதுனால I'm encouraging myself also. நான் வந்து பெரிய பியூரிட்டி டிவோட்டி, நானும் தவறு செஞ்சு விடுவலாம். ஸோ நான் இப்போ கிளாஸ் கொடுக்கறதுனால எனக்கு he's helping me. ஸோ லைக் தட் நீங்கள் வந்து படிக்கணும். யூ ஹேவ் டு ஹெல்ப் அதர்ஸ். கிருஷ்ண கான்சியஸ்னா வைஷ்ணவனா மற்றவங்களுக்கு துக்கி மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்போ நீங்கள் படிச்சுட்டு மற்ற உங்க ஏரியாவில் இருக்கிற மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. கிருஷ்ணா கான்சியஸ்க்கு நீங்கள் கிருஷ்ணா உணர்வுக்கு கொண்டு வாங்க, எல்லாரையும் சான் பண்ண சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாதான் கிருஷ்ணாவே ஞாபகம் கடைசி காலத்துல வரும். அப்பதான் நம்ம வந்து இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியாகலாம். ஸோ நான் என்னோட கிளாஸ் இப்போ நான் ஸ்டாப் பண்றேன். எனி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா, ஏதாவது கேள்விகள் இருக்கா யாருக்காவது? Okay, so no questions. So thank you. ரொம்ப நன்றி எல்லாரும் இன்னைக்கு கலந்துட்டு. இன்னும் ப்ளீஸ் ஆஸ்க் more people. Thank you, Prabhu. Thank you, Madhuri. So நிறைய பேர் try to help others, come join. டெய்லி உங்க வாழ்க்கையிலயும் நம்ம சொன்ன மாதிரி சாண்டிங் டெய்லி பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 16 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்புறம் பகவத்கீதா படிங்க, டெய்லி ஒரு 2 ஸ்லோகா படிங்க. She will give you the strength. அந்த சக்தி அவர் கொடுப்பாரு இந்த பௌதிக உலகத்திலிருந்து வெளியாகிறதுக்கு. ஓகே, so we stop here. Jai Grandraj, Srimad Bhagavad Gita ki jai. Thanks, Prabhu. Thanks, Prabhu. Hare Krishna. Hare Krishna, Prabhu. Thank you, Prabhu.